ஆ ஆமா சார். அது நேத்தைக்கு நான் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். நீ இப்ப கிளம்பக்கூடிய நேரம் தான். வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கோங்க. ஆமா சார், நான் ஏற்கனவே தினேஷ் கிட்ட வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். ஓகே சார். ஓகே சார். யாருங்க ஃபோன் எல்லாம் பண்ணிருக்கு? ஆஃபீஸில் இருந்தா சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணாவ. நேற்றுக்கு ஒரு ஃபைல் ஒன்று வச்சுட்டு வந்தேன், அதை காணலன்னு தேடியாங்களாம். தினேஷ்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். சரி போய் பார்த்துக்கிட்டு. ஆ ஆஃபீஸில் நடக்கிற விஷயங்களை மட்டும் நல்ல வக்கனையா பொறுமையா கேளுங்க. வீட்டுக்குள்ள நடக்க விஷயத்த அப்படியே காத்தோட விட்டுருங்க. நான் காத்தோட. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்லியா? இங்க வாங்கலாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, இங்க தானே இருக்கேன், காது கேட்க தான் செய்யும். என்னன்னு சொல்லு, எனக்கு வேற கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிட்டு. சொல்லு. ஒரு நிமிஷம் இங்க எழும்பி வாங்குங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு சொல்லி அப்பவும் இங்க வா இங்க வான்னு சொல்றியா? கிட்ட வாங்க சொல்லி. என்ன சொல்லு. எங்க உங்க அம்மா எங்க பேருக்கு தெரியுமா? ம், எங்க போயிருக்காவ? பிள்ளைய கொண்டுட போனாவ. பிள்ளைய கொண்டுட போனாவ. பிள்ளைக்கு வேனு 7:45 தான் வரும். மணியை பாருங்க, மணி 9 ஆக போகுது. இன்னும் உங்க அம்மையை காணல. ம், ஏன் இப்ப அதையும் பெரிய குற்றமா சொல்லியா? போற வர இடத்துல வெளியே எப்பவாவது போகும்போது 4 பேர்கிட்ட பேசுவவ. பேசிட்டு எடுத்துட்டு வரட்டு, அதுல உனக்கு என்ன? ஆ இது நல்ல நியாயமா இருக்கே. போற வர இடத்துல உங்க அம்மா கிட்ட 4 பேர் பேசுவவ, உங்க அம்மா நின்று பேசலாம். ஆனா நான் எங்கேயுமே போக கூடாது, அப்படித்தானே? இப்ப என்ன சின்ன பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் என்ன செய்யணும்? அதையும் நீயே சொல்லிரு. நான் வீட்டுல இல்லைனா மட்டும் உங்க அம்மா உங்ககிட்ட ஏத்தி விடியாவ இல்லையா? இப்போ உங்க அம்மா வீட்டுல இல்லையே, இதுக்கு நான் என்ன பண்ணது? ஏம்மா நீ ஒண்ணுமே பண்ணண்டாமா, என்ன மட்டும் நிம்மதியா இருக்க விடு, அது எனக்கு போதும். சும்மா அதை சொல்லி தந்துட்டு இதை சொல்லி தந்துட்டு சும்மா இந்த வீட்டுல சண்டை போட்டுட்டா இருக்க முடியா நீ? சே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சிட்டு உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க. என் புத்திய நானே செருப்பால் அடிக்கணும். பொறுமையா பேசுவான்னு பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கியாவ. ஆமா, நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கியா. வாயை மூடிக்கிட்டு சின்ன பொண்ணு. தேவையில்லாம அதை இதையும் சொல்லி தந்துக்கிட்டு காலையில எனக்கு டென்ஷன் கிளப்பி விட்டுறாத. சும்மா எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மா அதை பண்ணிட்டாவ இதை பண்ணிட்டாவன்னு சொல்லியதே இவளுக்கு ஒரு வேலையா போச்சு. எத்தனை நாள் தான் நானும் பொறுமையா போறதுமா? அப்ப நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க அதை காது கொடுத்து கேட்கவும் மாட்டியே. உங்க அம்மா மட்டும் என்ன சொல்லியிருந்தாலும் நின்னு கேளுங்க. 2 பேரும் எவ்வளவு திறம் இருக்கோ அது வரையும் சண்டை போடுங்க, என்ன மட்டும் விட்டுருங்க. ச்சே. என்ன வீடு அமைதியா இருக்கு? காலையில என்னை கிளம்பிட்டாளோ? ம், ஆமா, என்ன சொன்னாலும் இப்படியே இருங்க. இப்படியே இருங்கன்னா நான் இனி பாத்துக்கலாம். ஆமா, நீ நல்லா பாத்துக்கிட்டு இரு. என்ன நிம்மதியா இருக்க விடு சின்ன பொண்ணு. சும்மா காலையில அதையும் இதையும் சொல்லி சண்டைக்கு வராத. ஓஹோ, மகாராணி வீட்ல தான் இருக்கிறியா? நான் இல்லாத நேரம் என் மோனுகிட்ட இல்லாததையும் பொல்லாததையுமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா? பேசு பேசு. இங்க பாருங்க, நீ உள்ள போய் டோர மூடிட்டா வரமாட்டேன்னு நினைச்சீங்களோ? நீ சும்மா இரு சின்ன பொண்ணு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், இவ்வளவு திமிரு இருக்கு இல்லையா? பாத்துக்கலாம். ஐயோ, இது எப்ப வந்துச்சுன்னு தெரியலையே. என்னண்ணா? என்ன நீ? என்ன என்ன இல்ல என்ன என்ன? நான் இல்லாத நேரம் என் மோனுகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் ஏத்தி விட்டுறியோ? உங்க புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. நான் எதுக்கு என் மாப்பிள்ளைட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லணும்? நீங்க தான் நான் இல்லைன்னா உங்க மகன்கிட்ட எல்லாமே பத்த வைப்பிய. நான் அப்படி கிடையாது. எதனால மூஞ்சுக்கு நேரா சொல்லுவேன். யாரு நீ? நீ மூஞ்சிக்கு நேரா சொல்ல முடியாது. இப்பதான் கேட்டனே. ஓ, எல்லாம் கேட்டியலோ? உங்களுக்கு தான் ஒட்டு கேக்குறது கை வந்த கலையாச்சே. பேசாத, ஓவரா பேசாத. பத்துக்க வாயை மூடிக்கிட்டு போயிரு. ஏதோ என்ன எல்லாம் சொல்லி கொடுத்து என் பையனை என்ன பிரிச்சலான்னு பாக்குறியோ? ஆமா, இவைய ரொம்ப ஒற்றுமை. கம்மு போட்டு ஒட்டி வச்சிருக்கு. நான் பிரிச்ச பாக்கேன். வாங்கம்மா வேலையை பார்த்துக்கிட்டு. போன அப்புறம் உனக்கு ஏதாவது வேலை இருக்குன்னா போய் பாரு. கோலை சொல்லி. நான் கோலை சொல்லியா? கோலை சொல்லி யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். சின்ன பொண்ணு நீ இங்க வாணி. வாரேன். நம்ம எதுவும் இந்த உமாவை எங்கெல்லாம் போய் தேடியதம்மா. வீட்டுள்ள ஒரு நேரம் இருக்க மாட்டாளோ போல. இந்த கீதாவும் செல்வமும் பைக்ல போறத சொல்லி கொடுத்துடலான்னு பார்த்தா இவளை காண முடிய மாட்டேங்குது. நமக்கும் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா மறந்தும் போயிருமே. எங்க போய் தேடி பார்க்கலாம்? சின்ன பொண்ணுங்க வீட்லயும் இல்ல, வசந்திக வீடம் பூட்டி கிடக்கும், உமாலையும் காணல. எங்க போயிருப்பா? இப்ப அந்த செல்வா அவளை கொண்டு விட்டுக்கிட்டே ரிட்டர்ன் கூட்டிட்டு வரக்கூடிய டைம் ஆகியாச்சு. ஆனாலும் இன்னும் இந்த விஷயம் உமாளுக காதுல போவல. வாடி வந்தவரும் அந்த பஸ் போயிட்டு பாருங்கக்கா. நீ அங்க இருந்தே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் பஸ்ஸை நிறுத்தி இருப்பேன். நானும் கவனிச்சேன் இல்லம்மா.
இனி அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல. நினைச்ச நேரம் பஸ்ஸும் கிடைச்சது, ஒன்றும் கிடைச்சாது. எங்க தூரமாவா போறா? தூரமா இல்லக்கா, பக்கம்தான். ஒழுப்பு பிடிச்சவா. எங்க போறான்னு கேக்குறதுக்கு தான் தூரமாவா போறான்னு கேட்டதுக்கு அவ பக்கத்துல தான் போறாளாம், பக்கத்துல. அடுத்த பஸ் இப்ப வருமோ என்னமோ? நான் டைம் கீப்பர் கிடையாது, என்ன தெரியாது. திமிரு பிடிச்ச கலவி. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. டைம் கீப்பர் கிடையாது, டைம் கீப்பர். நாகர்கோவில் சைடு போறியா எப்படி? ஒரு விஷயமா வெளியே போறேன், சைடெல்லாம் போகல. கிரேட் இன்சல்ட். மறுபட்டி என்ன இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கா? இல்ல, ஒரு கதைய சொல்லலான்னு தான் கேட்டேம்மா. சரி சொல்லுங்க, பஸ் வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும் போல இருக்கான். உங்க கதையாவது கேக்கி. ஓ, அவ்வளவு தூரம் ஆயிட்டோ? கதை கேக்கியதையே விருப்பம் இல்லாம கேக்கின்னு சொல்லியா? அப்படி நீ ஒருக்கா கேக்கண்டானா சும்மா இருங்க, அதனாலதான் காதை மூடிக்கிட்டு இருக்கேன். மறுபட்டி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா? சொல்லாம இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்குமே. பாத்திமா, அது இன்னைக்கு காலையில என்ன நடந்து தெரியுமா? என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு, பஸ் வருது, நடந்தது சாயங்காலம் சொல்லுங்கக்கா. இறுக்கி எங்க உள்ளவளா இருப்பாளோ, கடைசி வரை என் கதையை கேட்காமலே போயிட்டா. யார்கிட்டையும் சொல்லலனால நமக்கு நிம்மதி இருக்காது. பாத்துக்கலாம். மத்தவ வீட்டுல கிடந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல பத்தியலக்கா. ஆமா உமா, வரை இங்க வர முன்னாடி எனக்கு ஒரு போன் பண்ணிட்டு வர மாட்டியலா? என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? நான் உங்க 2 பேரையும் தேடி ஊரா தெருவா அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். கடைசி அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தேன். மைனியார் மட்டும் தான் வீடெல்லாம் திறந்து போட்டுக்கிட்டு ஹாலில் கடந்து உறக்கம். வீட திறந்து போட்டு கடந்து உறங்கியா? ஆமாக்கா, யார வந்து எதையும் எடுத்துட்டு போனா கூட தெரியாது, அப்படி கடந்து உறங்கியா. அப்படியா? நீ போனது கூட தெரியுமா? நான் போனதே தெரியாது. நான் இங்க இருந்து போகும்போதே வசந்தி அக்கான்னு சத்தம் போட்டுட்டு தான் போனேன். அதுவே அவ காதுல கேட்கல. எப்படி அடுத்த ஆள் வந்தா தெரியும் சொல்லுங்க? வாரவன் சத்தம் போட்டா வருவான், அமைதியா வந்துட்டு வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிருவான். தூரந்தல சாத்திட்டாவது வந்தியானா? ஆமா, சாத்திக்கிட்டு தான் வந்தேன். ஒரு பொறுப்பு இல்லாதவா பாத்துக்க. சின்ன பொண்ணு, முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் இந்த பரத்துக்கிட்ட ஒரு அடுப்பு போட்டு சேர்ந்து சமையல் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு நாள் பண்ணுவோமா? எப்படி? மைனியார் மட்டும்தான் பொறுப்பு இல்லாதவளா? நீங்களும் தான். நான் என்னத்த பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னத்த சொல்லிட்டு இருக்கிறிய? அதான் டோரை சாத்திட்டு வந்துட்டாலே, அப்புறம் என்ன சொல்லு. ஒரு நாள் சேர்ந்து சமையல் பண்ணுவோமா? ஆமா சின்ன பொண்ணு, பிரியாணி ஏதாவது சேர்ந்து செய்வோமா? சரி, ராணியக்கல்ட லட்சுமியக்கல்ட கேப்போம். ஒரு நாள் இதுல வச்சு சமையல் பண்ணிடுவோம். சூப்பரா சேர்ந்திருந்து கூட்டாஞ்சோற மாதிரி சேர்ந்து செய்யலாம். ஆமா சின்ன பொண்ணு, நல்லா இருக்கும் பத்தியா? உமா இங்க வந்திருக்கா? எங்க வாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டிய? வேலை சீக்கிரம் முடிஞ்சு, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். வீட்டுல ஒன்னும் காணல. அண்ணி வீட்லயும் போய் பார்த்தேன், அங்கேயும் அவியெல்லாம் இல்ல. தங்கச்சி மட்டும் தூங்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னிக்க வீட்லயும் இல்ல, ஒரு சின்ன பொண்ணுங்க வீட்லயும் இல்லன்னா கண்டிப்பா இங்க எங்கேயாதான் இருப்பா. இந்த தெருவில் உள்ளதான் இருப்பான்னு தேடி வந்தேன். செல்வா, ஒரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்துல பிரியாணி வச்சு சாப்பிடுவோமா? சரி மைனியே, ஒரு நாள் வச்சிருவோம். நீங்க ஏங்க சீக்கிரம் வந்துட்டிய? வேலை முடிஞ்சு வந்தேன் உமா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? உமா, பிரியாணி வைக்கும்போது பாத்திமாலையும் புஷ்பாலையும் கீதாலையும் கூட்டு பாக்கணும். அப்ப கொஞ்சம் ரூபாயும் கம்மியாவும் இல்லையா? இப்ப கீதா வீட்டுல இருக்க மாட்டா. அவ வீட்டுல இருக்க மாட்டான்னு உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது வந்து உமா சொல்லு. அவ இப்ப வீட்டுல இருக்க மாட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து இந்த வர வழியில அவளை பஸ்ல பார்த்தேன். பஸ்ல பாத்தியா? நீ பைக்ல தானே வந்திருப்பா. பஸ்ஸுக்குள்ள இருந்தது உனக்கு எப்படி தெரிஞ்சு? எப்படி தெரிஞ்சு சொல்லு. அது வந்து உமா, சிக்னல்ல நிக்கும் போது அந்த பஸ் சிக்னல் நின்னு அப்ப பார்த்தேன். பாத்தியா இல்ல பேசுனியா? பார்க்க மட்டும்தான் உமா செய்தேன். அதான் அவ இப்ப வீட்டுல இல்லன்னு சொன்னேன். சரிண்ணே, எதுக்கு இப்படி பதறதைய விடுங்க. செல்வா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ இதுல நின்னா நீயே உளறிடுவா. பேசாம போயிரு. சரி கீதா, அவளை பத்தி பேசாதான் சொல்லி மறுபடியும் கீதானி கேக்கிய? என்ன உமா, கீயத்தான்னு சொன்னேன். வீட்டு கீயத்தா. சாரிங்க. சும்மா எதுக்கு இடத்துல என்ன டவுட் பண்ணிட்டே இரு. இந்தாங்க இப்படிங்க, கீய கொண்டு போங்க. வீட போய் திறந்து இருங்க, நான் இப்ப வாரேன். இரு செல்வா. என்னன்னா உமா, அவன் சொல்ல வரதையே கேட்காம இப்படி கோவப்படி அவன்கிட்ட? எக்கா, கீதானி ஒரு பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுதுக்கா. அதனால தான். இருந்தாலும் பாவம் தான் செல்வா. என்ன கும்பலா இங்கதான் இருக்கிறீங்களா?
இந்த வந்துட்டேன் இல்லையா? யாரு செல்வாவா? பாவம் வந்த விஷயத்த சுமூகமா முடிச்சிருக்கேன். உமா, காலையில இருந்தே உன்னை தேடியேன். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க. என்னத சொல்ல வந்தீங்க இல்லையா? சொல்லுங்க. சாவிய வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தவ ஆளை காணல. அதவையும் திறந்து போட்டுட்டுலயே போயிருக்கு. ஏங்க ஏங்க என்ன உமா? எங்கெங்க இருக்கிறீங்க? குளிச்சிட்டு இருக்கேன் உமா, இந்த வரேன். சரி சரி, குளிங்க குளிங்க. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கியாவ? மா அங்கக்கா, இப்பதான் அந்த மரத்தடியில பார்த்தேன். சின்ன பொண்ணு வசந்தி எல்லாரும் கூட இருந்து பேசிக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்துட்டா? ஆமாக்கா, இவிய வந்தாவளா? சரி, இனி டீ ஏதாவது போட்டு கொடுப்போன்னு நானும் வந்துட்டேன். என்னக்கா இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கிறிய? ஆமா, செல்வா எங்க காணலமா? வீட்டுக்கு வந்ததை பார்த்தேன், ஆளை காணல. குளிச்சுக்கிட்டு இருக்கியாவக்கா? என்ன அவியல்கிட்ட ஏதாவது பேசணுமா? அவனுகிட்ட நான் ஏமா பேச போறேன்? அவன்கிட்ட பேசுறதுக்கே நிறைய பேர் இருக்கும்போது நான் எதுக்குமா அவன்கிட்ட பேச போறேன்? என்னக்கா ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுறிய? அவியகிட்ட பேசக்கு நிறைய பேர் இருக்கியாவளா? யார சொல்றிய நீங்க? அதாம்மா, காலையில கூட நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது இவன் 2 பேரும் பேசிட்டு இருந்தாவில்ல. இவிய 2 பேரனா? யார சொல்றிய? கள்ளி, நீ ஒன்னும் தெரியாத மாதிரியே கேப்பா. உனக்கு தெரியாதாக்கா? செல்வாவும் கீதாவும் தான் பஸ் ஸ்டாப்ல நின்று பேசிட்டு இருந்தாவ, தெரியாதோ? என்னக்கா சொல்றிய? செல்வாவும் கீதாவும் பஸ் ஸ்டாப்ல நின்று பேசிட்டு இருந்தாவளா? பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியதை விட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாவன்னு சொன்னா கரெக்டா இருக்கம்மா. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாவ. செல்வா நல்லா ஜோக் அடிப்பானோ? என்னத்த சொன்னாவ இப்படி? அவ குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதுக்கு அதெல்லாம் என்னத்த சொன்னாவ, யாது சொன்னாவன்னு தெரியலம்மா. ஆனா கொஞ்சம் போல கேட்டுமா. அவிய 2 பேரும் ஸ்கூல் படிக்கும்போது பண்ண விளையாட்டு சொன்ன தனங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாவ. என்கிட்ட வச்சு அவ்வளவுதாம்மா பேசினாவ. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பைக்ல போனாவ இல்லையா? அங்க என்னெல்லாம் பேசினாவோ நமக்கு தெரியாதம்மா. 2 பேரும் சேர்ந்து பைக்ல போனாவளா? உனக்கு அதுவும் தெரியாதா? என்ன உமா, வீட்டுக்குள்ளே இப்படி இருந்தியனா உன்னை சுத்தி நடக்கிறது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஐயே, என்ன பழக்கமா இருக்குது? எக்கா, எனக்கு வயிறெல்லாம் எரியுது. ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க, என்னத்த பாத்திய? என்னத்த நடந்து? வேற ஒன்றும் இல்லைம்மா. காலையில் நான் பஸ் ஸ்டாப்ல போய் இருப்பேன் இல்லையா? அது டெய்லி தானே போய் இருப்பேன். அதே மாதிரி போய் இருக்கும்போது செல்வாவும் கீதாவும் நல்ல பழைய கதைகள் எல்லாம் பேசி பேசி குலுங்கி குலுங்கி சிரிச்சாவ. சிரிச்சு சிரிச்சு செல்வா வந்து அவள்கிட்ட கேட்டா எங்க போறானே? அவ சொன்னா நாகர்கோவில் பஸ்ல போனோம், பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாளா? சொன்னாளா? அப்புறம் செல்வா கிட்ட அவ கேட்டா எங்க செல்வா போறானே? அவன் சொன்னான் பார்வதிபுரம்னு. உடனே அவ சொன்னா என்ன நாகர்கோயிலோட கொண்டு விட்டுருவியான்னு கேட்டாளா? அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சிரிச்சு சிரிச்சே பைக்கில் போனாவம்மா. ஓஹோ, அப்படியா? சரிக்கா, சரி அம்மா, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். போறேன். நீ அப்ப அவளை சிக்னல்ல பாக்கலையா? நீ தான் கூட்டிட்டு தெரிஞ்சியா? வா, குளிச்சிட்டு வா, உனக்கு அபிஷேகத்தை பண்ணிடுறேன். ஏதோ நம்மளால முடிஞ்சது சிரிச்சு சிரிச்சு சொல்லி கொடுத்தாச்சு. இனி அவளாச்சு, அவ வீட்டுக்காரனாச்சு, நம்ம போவோம். அந்த புறத்து மகாராணியோ, நீ அந்த புறத்து மகாராணி, அழகி இலை இல்ல நீ அவளது ஸ்டைலா குட்டு குட்டு குட்டு. என்னவுமா கோவத்துல இருக்கியா? கையை தட்டி தள்ளியா? ஏன், என்னாச்சு? ஒன்னும் ஆவல. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு. ஏனோ?
என்னத்த சொல்ல, நான் என்னத்த சொல்ல. எப்படி உமா தெரியலையே, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓஹோ, இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது, கண்டிப்பா இருக்கும். ஆமா, கீதாவை சிக்னல்ல பார்த்தேன்னு சொன்னியலே, எங்க போனா? அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி உமா தெரியும்? பார்த்தேன், அவ்வளவுதான். வா வா வா, டீ போட்டியா? டீயா? உனக்கு டீயா தேவை? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியாவது? அவளை பைக்ல கூட்டிட்டா சுத்தியா நீ? ஐயோ, இது இவளுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? என்ன உமா, என்ன சொல்லியா? இன்னையோட நீ தீந்தானி நினைச்சுக்க. ஓடவா செய்ய ஓடுது. எங்க போனாலும் நானே உன்னை விட மாட்டேன். தீந்தா. ஷப்பா, ஒரு வழியா தப்பிச்சு இங்க ஒரு ஓடி வந்திருக்கேன். கையில மாட்டணும், கொன்னே போட்டா. அது எப்படின்னு தெரியலையே. நான் அவளை கூட்டிட்டு போனது வீட்டுல இருந்த உமாளுக்கு எப்படியாக தெரிஞ்சு? வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணி பாக்குறாளோ? சேச்சே, அப்படியும் கிடையாது. உமா நம்மள ஃபாலோ பண்ற ஆளும் கிடையாது. எப்படிதான் தெரியுதுன்னு தெரியலையே. கரெக்டா சொல்லிட்டாளே. கடவுளே கடவுளே, இன்னைக்கு வீட்டுக்கு போனேன், தீந்தேன். உமா உமா, ஓடுனா விட்டுருவோமா நாங்க? பின்னாடியே துரத்தி வர மாட்டோம். எதுக்கு ஓட்டம் உனக்கு இந்த ஓட்டம்? உமா உமா, அது வந்து ஒரு ஹெல்ப்புக்கு தான் பண்ணேன். உமா ப்ளீஸ் உமா, ரோட்ல வச்சு அடிச்சிடாத. துறைக்கு அவ்வளவு வெக்கம் வேற இருக்கு. நானே உன்னை வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா, நீ ஏன் ஓடி ரோட்டுக்கு வந்தா சொல்லு. உமா உமா, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பா உமா. உமா ப்ளீஸ் உமா. அடி வாங்குறதுக்கு இதுல கோட்டு சூட்டு வேற மாட்டிட்டு வந்திருக்காரு. கோட்டு சூட்டு. இன்னைக்கு நீ தீந்தானி நினைச்சிக்க. உமா உமா, காது உமா, விட்டு உமா. உமா காது வலிக்குதா, கையும் வலிக்குதா, திருக்கி முறிச்சு தனித்தனியா எடுத்துருவேன். நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு போனா சொல்லு. தெரியாம கூட்டிட்டு போயிட்டேன் உமா. இனி இந்த தப்ப செய்ய மாட்டேன் உமா, மன்னிச்சிருமா. உலகத்துல தப்பு பண்றோம் முக்கால்வாசி பேரு சொல்ற ஒரே ரீசன் இதுதான். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நீ. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். என் பேச்ச கேட்காம நீ அவளை பைக்ல ஏத்திக்கிட்டு திரியிற. பைக்ல இதுக்கு மேல உன்னை விட்டு வைக்கிறது சரியா? காலு காலு காலு. இந்த காலு தானே வண்டிய ஓட்டிக்கிட்டு போச்சு. அவளை கூட்டிக்கிட்டோம். விடுமா விடுமா உமா. உமா கீதா, இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? ஏன் போன் பண்ணி வர சொன்னியாக்கா? வந்துருக. நிஜமா இல்ல உமா, உன் கூட தானே இருந்தேன். நிஜமா இல்ல. நீ இங்க போ, நீ இங்க வா. ஓடிராத, இதுலயே நில்லு. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? இப்படி ரோட்ல போட்டு செல்வாவை கொடுமைப்படுத்திட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. இப்படி எல்லாம் இருக்கிற ஒருத்தி. கீதா சும்மா இரு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நில்லு. என்னது? நான் அவனை ரோட்ல போட்டு அடிப்பேன், மிதிப்பேன், காலை உடைப்பேன், கண்ணை நோண்டி எடுப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? பிகாஸ் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டோ பேக்கோ எதுவுமே இங்க வரக்கூடாதுன்னு நான் விலக்கியாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது பஸ் வராதோ? இவன் கூட பைக்ல போகணுமோ? உனக்கு பைக்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஹெல்ப் பண்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதை பெரிய விஷயமா நீ ஆக்காத. ஓஹோ, அப்படியா? நாளைக்கு ஜார்ஜ் வரட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அவன் என்ன வந்து நாகர்கோவிலோட கொண்டுட சொல்றேன். பிரச்சனை ஆகாது இல்லையா? உமா ஏண்டி மஞ்ச மண்டை, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா? 4 எலும்பையும் வச்சுக்கிட்டு நீ ஆடிய ஆட்டம் இருக்கு பாத்தியா? அததான் என்னால தாங்க முடியல. இருக்கிய 4 நல்லி எலும்பையும் உருவி எடுத்துருவேன். காலை விடுவோமா? பைக்ல போகும்போது மட்டும் ஜாலியா போயிட்டு இப்ப காலை விடா. வா, அப்படியே வா. நீ என்ன இங்க பாத்துட்டு இருக்க? கிளம்பு. உமா, அது வந்து கீதா பாவம். இவ்வளோ நேரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்.
இன்னுமா திருந்தாம இருக்கியா? வீட்டுக்கு போனி. ஓ உமா, காலை விடுமா? விடுனா விடு. வா, நம்ம ஊர்வலம் போலாமா? விடுமா? விடு விடு, நீ பேசாம வா. ஷோ விடு உமா. ஏன் உமா அப்படி பாக்கியா? அதான் அடிச்சு துவைச்சு காய போட்டாச்சு இல்லையா, அப்புறம் என்ன? உன்னை என்ன பண்ணனாலும் எனக்கு உன் மேல உள்ள ஆத்திரம் தீராது பாத்துக்க. உன்கிட்ட எல்லாம் எத்தனை நாள் சொல்லிருக்கேன், எப்பவாவது என் பேச்ச கேக்குறியா நீ? லிஃப்ட் குடிக்கியா? நான் லிஃப்ட் இன்ன பார்வதிபுரத்துக்கும் நாகர்கோயிலுக்கும் அவளுக்கு பஸ்ஸில் போக முடியாது, அதுவும் ஃப்ரீ பஸ்ஸில். இவர் தொற ரேபிடோல ஓட்டுறாரு, ரேபிடோ லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போனாரா? லிஃப்ட் திட்டாத உமா, பயமா இருக்கு உமா. ஒரே ஒரு ஹெல்ப் உமா. ஏன் அவ எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கான்னா போய் பார்த்து சொல்லணுமா உன்கிட்ட? என்ன ஹெல்ப்பு? ப்ளீஸ் உமா, டாக்டர் எப்படி அடிபட்டுன்னு கேட்டா பாத்ரூம்ல விழுந்துட்டேன்னு தயவு செய்து சொல்லுமா. அடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிடாத, என் மான மரியாதை எல்லாம் போயிடும். ஓஹோ, உனக்கு மான மரியாதை வேற இருக்கா இன்னும்? இருக்கும் இருக்கும். இந்த ஒரு வாட்டியும் எனக்காக சொல்லுமா, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேனே. ப்ளீஸ் உமா, ப்ளீஸ் உமா. வாய மூடிக்கிட்டு நில்லு, டாக்டர் இப்ப வருவாரு. என்னாச்சு? என்ன ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிட்டா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தீங்களா? எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு கேட்க தக்கனையா அடிச்சிருக்கா. நம்ம தான் ஒழுங்கா கண்ணாடியில பார்க்கலையோ. என்னம்மா என்னாச்சு? ஒன்னும் இல்ல டாக்டர், ராத்திரி எழும்பி பாத்ரூமுக்கு போனாவளா, கீழே சோப்பு கடந்திருக்கு, வலிக்கு விழுந்துட்டாவ. ஓ, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததா? அடி நல்லா பட்டிருக்கு. சரி, கொஞ்சம் மருந்து எழுதி தரேன், 2 நாள் போடுங்க, சரியாயிரும். சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் உமா. நெக்ஸ்ட் பேஷண்ட். அம்மா கை எப்படி? பைக்கில் கூட்டிட்டு போக தெரிஞ்சு இல்லையா, நடந்து வா. சரி வா, எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு என்னன்னு பார்த்துட்டு போலாம். சரிங்க. ஏன் முகத்தை இப்படியே வச்சிருக்கா? கொஞ்சமாவது சரியா? ஆமா, நான் சிரிக்கிற மாதிரி தானே இருக்கிறேன், உங்களுக்கு என் கஷ்டம் புரியவே இல்லையாங்க? மெடிக்கலோட மாத்திரையெல்லாம் வாங்கிட்டியா? கஷ்டம் எல்லாம் எனக்கு புரியுது, வா. எல்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கு போங்க. செல்வா, கீதா. என்ன ஃபீலிங்கா? இல்ல இல்ல. ஏய் உமா, என்ன பார்த்து நரங்களாவது? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜார்ஜ், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க உமா, பார்க்கவே முடியல. என்ன ஜார்ஜ், ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? அதை ஏன் உமா கேக்குற? ராத்திரி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்கா பாரு, அதான் அடி நல்லா பட்டிருக்கு. இப்ப எக்ஸ்ரே எடுத்து பாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? உனக்குமா அடிபட்டு? உனக்குமா? மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா பேசியா வாயை கிழிச்சிருவேன். சரி உமா, நீ எக்ஸ்ரே எடுக்கணும், அப்புறமா பார்க்கலாம். ஓகே, பாய் ஜார்ஜ். பாய் உமா. சரி வா கீதா. என்ன உன் பள்ளி தோழிக்கு ஃபீலிங்கா? பார்த்துக்கிட்டு போறா, தானே அடிபட்டு எழும முடியாத நிலைமையில போறா, இதுல ஃபீலிங்க பாரு, ஃபீலிங்கு. ஆனா ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க இல்லையா, இதுல உண்மையிலே நான் சொல்றேன், நீங்க ரெண்டு சரியான ஃப்ரெண்டு தான். ஏன்மா, ஏன் அப்படி சொல்லியா? என் நிஜமா தாங்க சொல்றேன், அதான் கோவப்படாம சிரிச்சிட்டு சொல்றேன்ல. கீழே விழுந்தேனுங்கிற பொய்ய 2 பேரும் ஒரே மாதிரி பாத்ரூம்ல நைட்டு விழுந்தேன்னு சொல்லிங்க பாருங்க, அங்க நிக்கிறங்க. 2 பேருக்கு மைண்டும் சூப்பரா இருக்கு, ஒத்து போகுது. பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா வா, வீட்டுக்கு போலாம். என்னங்க, நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன், வீட்டுக்கு போலான்னு சொல்றீங்க? எதுனாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம், இப்ப வா போலாம். சரி வாங்க போவோம். நேத்து என்ன ஆச்சு, அது நேத்தே போயே போச்சு, நேற்று இன்று நாளை எங்கும் நீதான் ஏன் மூச்சு. பாடாம வா. அங்க எங்க போறிய? எக்ஸ்ரேவுக்கா? இல்ல வீட்டுக்கு. வழி இந்த பக்கம் வாங்க. சரி உமா. இதா பாவம், அவளுக்கு நல்லா அடிபட்டிருக்கு. உமா நல்லா அடிச்சிருக்க அவளையும்.
என் நெஞ்சில இருந்த பாரமே குறைஞ்ச போல இருக்கு. வாங்க. ஏ வாம்மா. காலையிலேருந்தே இன்னைக்கு வெளியே போத்தோன்னா ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்க. யாராவது வர மாட்டாவளான்னு இருந்தேன். நல்ல நேரத்துக்கு நீ வந்தா. சொல்லுங்கக்கா. தேடனியலோ? அந்த செல்லம்மா வந்து சொல்லிட்டு போச்சு. என்னக்கா? காலையில அந்த பைப்பு முட்டில் எதுக்குமா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாவ? ஓ அதுவா? எங்க அங்க பைப்பு வந்து வரிசையாக்கம். இந்த வசந்தி இருக்கா இல்லையா, அவ வந்து வரிசையில குடத்தை போட்டாலும் யாராவது கொண்டு தண்ணி ஊத்த வீட்டுக்கு போவ தெரியுமா? அந்த கேப்ல திரும்ப ஒரு குடத்தை வச்சு தண்ணி எடுத்துடியதுக்கா. இன்னைக்கு பார்த்து விட்டாளுவ பார்த்துக்கிடுங்க. அதை கேட்டதுக்கு தான் திரும்ப திரும்ப சண்டை நடந்து. ஓ அப்படியா? நான் என் பியாத்தியை கொண்டோட வந்தேனா அந்த நேரம் தான் சண்டை நடந்துட்டு இருந்து. நான் என்னமோ யாதோன்னு நினைச்சேம்மா. ஓ இதுக்கு தான் சண்டையா? ஆமாக்கா. குடத்தை வரிசையில் வச்சு எடுக்கணும், வரிசையில் வச்சு எடுக்கணும். அது என்னது இடையில கொண்டு நூற்றிக்கிட்டு குடத்தை எடுத்து தண்ணி எடுக்கிறது பொய் சொல்லி தப்பு தானே? அதை கேட்டதுக்கு கோவம் வந்துட்டு. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தப்பு தாம்மா. நீங்கள் என்னக்கா இன்னைக்கு பேத்தியாரை கொண்டு விட்ட உடனே கிளம்பிட்டிய? கொஞ்ச நேரம் கூட இருக்கலையா? காலு ரெண்டும் ஒரே உளைச்சலாக இருக்குமா. அதனால தான் நிறைய நேரம் நிற்கவும் முடியலை, நடக்கவும் முடியலை. அந்தால தான் கொண்டு விட்டுட்டு உடனே வந்துட்டேன். ஓ சரி சரிக்கா. ஆமாம் மருமோ எங்க காணல? எம்மா அவளை பற்றி கேட்காதுங்க அக்கா. கேட்டாலே எனக்கு தலை வேதனை வந்துடும். விடுங்க விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். தேவையில்லாத பேச்சு நமக்கு. சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டாளா எப்படி? இல்லை நீங்கள் தான் பண்ணணுமா? சமையல் பண்ணுவா. ரசம் மாதிரி இருக்க ரசம் அந்த மாதிரி லட்சணத்தில் வச்சு கொடுப்பா. என் பையன் பாவம், என்னத்த சொல்லதுக்கு. சி. ஓ ஆமாக்கா, இந்த யூடியூப் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதுள்ள பார்த்து ஒன்றும் சமைக்க மாட்டாளா? அவள் சமைச்சாலே வழங்காதுமா. நீ அந்த கதையை விடு. சரிக்கா சரி. ஆனால் இங்கே அமருமோ எல்லாம் அந்த செல்லை பார்த்து செய்வா பார்த்துக்கிடுங்க. அதில் என்னென்ன அளவு சொல்லியானோ அந்தந்த அளவு வாங்கி கரெக்டாக செய்து வீடே மணக்கம். வணக்கம் வணக்கம். ஏக்கா இந்த ஆரஞ்சிலாம் லட்சுமிக்க அண்ணனுங்க மூளுக்கு வந்து பூ வச்சிருக்காவலாம், கேள்விப்பட்டியல? லட்சுமிக்கு அண்ணனுங்க மூளுதான். ஆமாம் வீட்டில் சொல்லிட்டு கிடந்தாமா. அவன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தது எனக்கு காத்து வாக்கில் லைட்டாக கேட்டு. ஓ அங்கே தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கா? நிச்சயதார்த்தம் இன்னும் நடக்கலக்கா. பூ வச்சுக்கிட்டு போயிருக்கேவ. இனி சீக்கிரம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் இனிதான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. உங்கள் மருமகனை சொல்லலையா? அவள் என்கிட்ட எங்கம்மா இருந்து பேசியா? நம்மளை கண்டாலே 4 அடி தள்ளி போறா. அவளோட நம்ம என்னத்தை பேசியதுக்கு? இல்லை ஏன் கேட்டேன்னா, லட்சுமியும் ராணிக்கு கூட எல்லாம் தானே இவ ஃப்ரெண்டாட்டு தெரியவா, அதனால தான் கேட்டேன். எதுவும் சொன்னாலா எடுத்தாளானே. அது ஒன்றும் நமக்கு தெரியல. என்ன மழையா இருக்கு? என்ன சின்ன பொண்ணு, போயிட்டெல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாச்சா? நான் ஏன் ஊரை சுத்த போறேன்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க மருமக யாரு கூட சுத்திக்கிட்டு தெரியா பாத்தீங்களா? அது என் பையன் கூட தான் வெளியே போனா. ஓ சரி சரி சரி, அது உங்க பையனாக்கா? தெரியாது பாத்துக்கிடுங்க. ஆமா இந்த லட்சுமிக்கு சொந்தத்துல ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு பூ வச்ச போனாவலாம் இல்லையா, உனக்கு தெரியுமா? ஆமா 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 தெரியும். இப்ப ஏன்க்கா? ஓ தெரியுமா? ஆமா என்ன போடியாவலாம், ஏதாவது விசாரிச்சியா எடுத்தியா? அத விசாரிச்சாம வருவனா? நீங்க வேற ஊரெல்லாம் சுத்திய ஆளு, உங்களுக்கு தெரியாம எனக்கு தெரியுமா? ஐயே வான் சத்தியம் உள்ளது. நான் இன்னும் வெளியே விசாரிக்கல பார்த்துக்க. நம்ம ஊருனா உடனே கண்டுபிடிச்சிடுவேன். இது வேற ஊர் இல்லையா, அதான் என்ன போடியாவலாம். அது வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியலா? நான் சொல்ல மாட்டேம்மா. நம்ம வாயிலிருந்து ஒரு விஷயம் இவா சொன்னா எடுத்தாஞ்சிட்டு வெளியே வரவே செய்யாது. சரி நீங்களும் சொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையில உங்கள்கிட்ட மட்டும் சொல்லி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் சொல்லம்மா. என்னத்த போடியாவலாம்? பொண்ணுக்கு காலையில 5 இட்லி, தொட்டுக்க சாம்பார் இல்லைன்னா சட்னி, மத்தியானம் சோறு மீன் குழம்பு, ராத்திரி சப்பாத்தியோ பூரியோ எதுனாலும் போட்டா சாப்பிடுமா பார்த்துக்கிடுங்க. நான் உன்கிட்ட என்னத்தை கேட்டா நீ என்னத்த உளறிட்டு இருக்கியா? இதுதான் பொண்ணுக்கு போடணுமா பார்த்துக்கிடுங்க. வேற வைக்கோல் புல்லெல்லாம் போடண்டா, அது மாட்டுக்கு.
உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இவ வேற மருமோளை திட்டுவான்னு பார்த்தா அவ இருந்து இழிச்சுக்கிட்டு இருக்கியா. நான் வர்றேன். சரி சரி சரி. முதல் முறையா என் காமெடி பேச்ச கேட்டு என் மாமியார் சிரிச்சிருக்கு. மழை வரும். என்னன்னே தெரியல, இவளை பார்த்தாலே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. கிளம்பி நிக்கிறத பாரு, கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு. எப்பவ இதே துணிதான். ராத்திரி ஆனா கூட உறக்க வராது போல. சும்மா நம்ம என்ன பேசியும் யாது பேசியன்னு காது கொடுத்து கேட்கறதுக்கு கிளம்பி நிக்கியது. மண்டைய ஒழுங்கா கெட்டவும் செய்யாம பிரிச்சு போட்டுக்கிட்டு திரியுது. வந்து அமைதியாவே நிக்கியா. ஒருவேளை நம்மள அவளை திட்டுற மாதிரி அவளை நம்மளை திட்டிக்கிட்டு தான் இருக்காளோ. திட்டுவா திட்டுவா, இவ அப்பேற்பட்ட ஆளுதான், கண்டிப்பா திட்டுவா. என்ன கிளவி ஒன்றும் சொல்லாம நிக்குது. ஒருவேளை மைண்ட் வயசுல நம்மளதான் திட்டிக்கிட்டு இருக்குமோ. திட்டம் திட்டம், இது திட்டலனா தானே அதிசயம். பார்த்தாலே கடுப்பா இருக்கு. என்ன வீரன்ற எதிர நின்னுகிட்டு முறைச்சுக்கிட்டு நிக்கவ. சிப்பா, ராத்திரி ஆனா கூட நிம்மதி கிடையாது போல இருக்கு. வாங்குங்க, எங்க போறிய? வெளியே போறேன். எது வெளியே போறீங்களா? ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? போனேன்னு தோணுச்சு போறேன். இதே உங்களுக்கு என்ன நம்ம வாங்கணும்னு சொன்னீங்க இல்லையா? நம்மளும் சேர்ந்து போயிட்டு வந்துருவோமா? ஆமா ஆமா, எனக்கு நிறைய வாங்க வேண்டியதா இருக்கு. திருவிழா வேற வரப்போகுது இல்லையா, எனக்கும் கொஞ்சம் சாதனங்கள் எல்லாம் வாங்கணும். நானும் வரேன். என்ன வீரம் வரேன்னு சொல்லியாவ? எங்க அத்தைக்கு நிறைய சாதனம் வாங்க வேண்டியதா இருக்கான். எனக்கும் அன்னைக்கு எடுத்த சாரிக்கு எல்லாம் பிளவுஸ்ல வந்து ஆரி ஒர்க் வைக்க கொடுக்கணும். அதனால நானும் வரேன். பிள்ளைங்க எல்லாம் வாங்க வேண்டியதில்லை, எல்லாமே ஒரேடியா வாங்கிட்டு வந்துருவோம். எதே நீங்களும் போய் கிளம்பிட்டு வாங்க, நானும் ரெடி ஆயிருக்கேன். சரியா? சரி சரி. இங்க ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க, நாங்களும் ரெடி ஆகி வந்துடும். உடனே சேர்ந்தே போயிடலாம். இது சேர்ந்தே போயிடலானியா? நீங்கள் 2 பேருமா வரீங்க? ஆமாங்க, இருங்க வந்துடும். வெளியான நான் ஊரு சுத்த போகல, பாத்ரூம் போக வந்தேன். தள்ளுங்க 2 பேரும். எது பாத்ரூமா? ஆமா, வெளிக்கு போறேன், அதான் வெளியேன்னு சொன்னேன். போயிட்டு வந்துடுறீங்க. உன 2 பேரும் தேவையில்லாத விஷயத்துக்கு அடிச்சுக்க வேண்டியது. இப்படி எங்கேயாவது கிளம்பியும் வெளியேன்னு ஏதாவது சொன்னா ஊர்ல ஒற்றுமை உள்ள மாமியார் மருமகள்ல இவ்விய 2 பேருக்கும் முதல் பரிசு கொடுக்கலாம். அப்படி நிக்கியது. நம்ம தான் ஏமாந்துட்டோமோ. புத்தி கட்டவா புத்தி கட்டவா. யாரு? நானா புத்தி கட்டவா? நீங்க புத்தி உள்ளவியனா? நான் வெளியே வான்னு கிளம்புன்னு சொல்லும்போது எனக்கு சரி சரி நானும் உடனே வரேன்னு சொன்னிய. வெக்கம் கெட்டவிய. என் பையன்கிட்ட இருந்து வாங்கிதுன்னா நான் ஏமனா வெக்கப்படணும். போன அப்புறம் வெளியேன்னு சொன்னோன்னு 6 காலையும் ஆட்டிட்டுல வரா. ஆமா, 6 காலு பார்த்தாவ. போன ராத்திரி கத்த வைக்காத. போ போ, போய் வேலையில பாரு போ. நான் அசிங்கப்பட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. கிளவிக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டனே, அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. நம்மளும் ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டுட்டோமே. அவன் வெளியே தான் கூட்டிட்டு போறானே. அவன் முன்னாச்சு கெத்த விட்டு கொடுக்க கூடாதுன்னு சமாளிச்சு விட்டுருக்கு. நம்மள எங்க வெளியே கூட்டிட்டு போவ? போய் படுப்போம். வா வர்க்கீஸு. என்ன செல்வா, நீ யாருமே வந்துட்டியோ? ஆமா, நீ கிளம்புன்னு சொன்னோன்னா நான் உடனே கிளம்பி வந்தேன். நீ ஏன் வர லேட் ஆயிட்டு? கிளம்பி வெளியே வந்தேன் பாரு, வாயிலிருந்து வார்த்தை விழுந்துட்டு வெளியே போறேனே. உடனே எங்க அம்மையும் சின்ன பொண்ணும் நாங்களும் கிளம்பி வாரோம். எங்களுக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் பெரிய லிஸ்டா போட்டுட்டாவ. அப்புறம் எப்பா எப்பா வீரன்ற சமாளிச்சு வரவங்களால நான் ஒரு வழி ஆயிட்டேன். நான் அப்புறம் நான் வெளியே போகல, பாத்ரூம் தான் போறேன்னு சொல்லிக்கிட்டு வீரன்ற போய் படுத்தாவ. நான் என் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். பேசாம கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் வர்க்கீஸு. பாத்தியா, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடே பண்ணதுக்கு உதன்னு உதைக்கவ போட்டு. உன்னையுமா? ஆமா, என்ன நீ வாங்குற அடி ஊருக்கு தெரியுது, நான் வாங்குற அடி உள்ளுக்குள்ளே முடியுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, அடிபட்டதெல்லாம் சரியாயிட்டா? ஆமாடே, கொஞ்சம் பரவாயில்ல. இனியாவது உமாவுக்கு நீ கீதாட்ட பேசுறது பிடிக்கல இல்லையா? கொஞ்சம் பேசாம எடுக்காம இருந்து பாரு, பிரச்சனை வராம இருக்கும். நானும் அப்படிதான் வர்க்கீஸ் நினைக்கேன். என்ன கீதாவை கண்டோன்னா தானே பேச தோணுது. என்னத்த பண்ண? அடி வாங்கினு விதி இருந்தா கண்டிப்பா வாங்கிதான் தீரணும், பாத்துக்க. ஆமா ஆமா. ஆனா ஒண்ணு வர்க்கீஸ், கீதாக்கிட்ட எல்லாம் பேசணும்னா உள்ளூர்லயோ வெளியூர்லயோ வச்சு பேசக்கூடாது. வெளிநாடுலயோ வெளி மாநிலத்திலயோ வச்சுதான் பேசணும் பாத்துக்க. ஏன் அப்படி? கண்டிப்பா நான் இங்க எங்கேயாவது வச்சு பேசினா அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. எப்படிதான் பாப்பாவளோ விசாரிப்பாவளோன்னு தெரியல. நான் வீட்டுக்கு வர முன்னாடி உமாளுக காதுக்கு நான் எங்கெல்லாம் போனேன் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு கூட தெரியுது பாரு. இதுல வேற ஹாஸ்பிட்டல்ல வச்சு கீதாவா பாக்கி
அவளை என்ன பாவம் போல பாக்கியா, நானும் அவளை பாக்கியே, உமா என்ன பாக்கியா, என்னத்த சொல்ல முடியும் சொல்லு. வாங்க நடியா அமுக்கி வச்சுக்கிட்டு அமைதியா தான் இருந்தோம். சீக்கிரம் நீ டீயை குடிச்சிட்டு கிளம்பு, இல்லைன்னா லேட்டானா மறுபடியும் பட்ட காயத்துக்கு மேலே பட வேண்டியதா இருக்கும். ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.